நண்பர்களே வணக்கம். உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தலைவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை வாசித்து சற்று தியானிப்போம். கிறிஸ்தவ நண்பர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை பார்க்கும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஒரு வெளிச்சமாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க? வெளிச்சமாக இருக்கிறார்கள். வெளிச்சம் வந்த உடனே இருள் மாறி போகிறது போல ஜனங்கள் மத்தியில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தாலும் பாவ இருள் அங்கே சூழ்ந்திருந்தாலும் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தனித்து அவர்கள் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமுள்ள இறைவனை தொழுது கொண்டு அவர்கள் பிரகாசிப்பார்கள். அவருடைய நல்ல நடக்கைகள் காணப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்றால் அவருடைய நல்ல கிரியைகள் அதை யாராலையும் மறைக்க முடியாது. அவர்கள் செய்கிற நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள், கிரியைகள் எல்லாவற்றையும் யாரும் மறைக்க முடியாது. அதனால தான் சொல்லப்படுறது, ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கும். மலையில் பெரிய பட்டணம் இருக்குதுன்னா அது மறைந்திருக்காது. அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்து அது காணப்படும் போதால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது வெளிச்சமாக இருக்கிறவங்க யாரும் மறைஞ்சிருக்க மாட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா மற்றவர்களுக்கு போய் அந்த காரியத்தை சொல்லுவாங்க. ஏனென்றால் பவுல் என்றப்பட்ட ஒரு தேவ மனுஷன் சவுலாக இருந்த பொழுது கர்த்தர் அவரை சந்தித்தார். சந்தித்த உடனே அவர் இயேசுதான் மெய் தெய்வம் என்பதை கண்டு கொண்ட உடனே அவர் என்ன செய்தார் என்றால், உடனே தாமதிக்காமல் மேசியா இவர்தான் வருகிறவராகிய கிறிஸ்து, இவர்தான் கர்த்தர், இவர்தான் கடவுள் என்று சொல்லி உடனே அறிவித்தார். காரணம், அந்த வெளிச்சத்தை அவர் கண்டு கொண்டார். அதனால்தான் பிலிப்பியர் புத்தகத்தில் அவர் எழுதும் பொழுது, எப்படியாயினும் கிறிஸ்துவ நாளிலே நான் காணப்படுவதற்கு, அவர் உயிர்த்தெழுதின் நாளில் நான் காணப்படுவதற்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விட்டேன், குப்பையமாக இந்த உலக ஆசை பாச காரியங்கள் எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன், நான் கிறிஸ்துவின் மேன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்காக எழுந்து பிரகாசிக்கணும், மறைந்து வாழக்கூடாது. நான் அந்தரங்க கிறிஸ்தவங்க அப்படிலாம் கிடையாது. அந்தரங்கமாலாம் கிறிஸ்துவை சொல்ல முடியாது. கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்போ அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மூடி வச்சுட்டா, விளக்கை கொளுத்தி அதை மூடி வச்சுட்டு அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அது என்ன செய்கிறோம்? கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போயிடும். அப்போ மறைவாக இருக்கிற, மறைஞ்சு இருக்கிற, அந்தரங்கமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் நினைச்சுவாங்க, ஒரு நாள் அவங்க வெளிச்சம் இல்லாமல் அணைஞ்சி அவங்க ஜீவனை இழந்து போவார்கள். அதனால தான் வெளிச்சமாக இருங்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது. அப்போ உலகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? எழுந்து பிரகாசிக்கணும். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சொல்லுகிற காரியங்களில், ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகிறதுல எழுந்து பிரகாசிக்கணும். எல்லாருக்கும் கிறிஸ்துவை அறிவிக்கணும், சாட்சியாக வாழணும், நல்ல பெயரோடு இருக்கணும். ஒரு வருஷ காலமாக பர்னபாவும் பவுலும் அந்தியோகியா என்னப்பட்ட பட்டணத்தில் ஒரு வருஷ காலமாக அவர்கள் இருந்து சுவிசேஷத்தை அறிவித்து ஜெப கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்தவர்கள்லாம் பார்த்தாங்க, இவர்கள் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார்கள், கிறிஸ்துவை போல பேசுகிறார்கள், கிறிஸ்துவை போல நடக்கிறார்கள், கிறிஸ்துவை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அங்கே தான் முதல்ல கிறிஸ்தவர்கள், சீசர்களுக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் பெயர் வந்துச்சு என்று பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் இருக்கிறது. அதனால் பிரியமான அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்காக எழுந்து பிரகாசிப்போம். தலைவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தலைவன்
அவர் அந்தரங்கமாக எந்த வேலையும் செய்யலை. வெளியரங்கமாக வந்தார். அவரை குறித்து கேட்கும் பொழுது, நான் அந்தரமாக ஒன்றும் செய்யவில்லை, வெளியரங்கமாக தான் செய்தேன், நீங்கள் போய் சீசரிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதனால் நம்முடைய தலைவன் வெளியரங்கமாக வெளிச்சமாய் பிரகாசித்தது போல நாமும் வெளிச்சமாய் பிரகாசிப்போம். தலைவன் எவ்வளியோ அவ்வளியே நடப்போம். வாருங்கள் தலைவன் இயேசு நண்டை. ஆமென்.